செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by LDR தூய தேங்காய் எண்ணெய். சரி வா, உனக்கு நான் என் உட்பியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அருண், இது என்னோட ஃப்ரெண்ட் தீபா. ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ எங்க அம்மாவே ஏமாத்துவ? அதுக்கு என்ன இப்போ? உங்க குருஜி சொன்ன உடனே நான் என் பேரு ஊரு எல்லாம் மாத்திக்கணுமா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் அப்படி பண்ணேன். இதுல என்ன தப்பு? அடிச்சு நிறுத்து. இவ்வளவு நாளா உன்னை திமிரு பிடிச்ச ராங்கியம் தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. ஆமா, ஏதோ கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க. அது படிச்சு வாங்குனியா இல்ல இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணி வாங்குனியா? ஸ்டாப் இட். என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? இந்த பார், நீ ஒன்னும் ரொம்ப யோகியம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணோட தானே சுத்திட்டு இருக்க. எனக்கு என் விருப்பம் முக்கியம். அதுக்கு மாறா நான் எதையும் செய்ய மாட்டேன். இது ஒரு சின்ன விஷயம், இதை இப்படியே விட்டுறேன். எது இது உனக்கு சின்ன விஷயமா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அம்மாட்ட சொல்லி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹே, ரொம்ப கோவமா போறாருடி. வீட்ல போய் சொல்லி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. போடி போய் சமாதானம் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இவன் பேச்ச அந்த வீட்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். பாய், நீ கிளம்பு. ஹலோ. ஹலோ சார். வெல்கம். ஹாய் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹாய் ஆதித்யா. ஹலோ. ஹாய். ஹலோ மேம். அம்மா, ஷீ இஸ் மைத்ரி ராஜசேகர். தெரியுமே, நம்ம கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் மேகசின்ல நம்ம கம்பெனியை பத்தி, உன்னை பத்தி, உங்க அப்பாவை பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா எழுதியிருக்காங்க. ஐ ரிமெம்பர் யூ. வாவ் மேடம், எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்க. பின்ன 16 கம்பெனிக்கு எம்டினா சும்மாவா? போன வருஷம் உங்க ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு வந்ததுன்னு ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பா. யா, இட்ஸ் ஓகே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே. என்ன ராஜசேகர் சார், பயங்கர குஷியா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன ஆதித்யாக்கு பார்ட்னரா இருந்தா லாபம் பேங்க்ல விழும். நம்ம வீட்ல ஸ்விம்மிங் பூல் கட்டி பீரை ஊத்தி அதுலயே விழலாம். ஏங்க போதுங்க, மேடம் சார்லாம் இருக்காங்க. அடங்குங்க. ஆதித்யா சார், ஆமா. 1 minute ப்ளீஸ். 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ, அது வந்துறேன். அவரை ஏங்க கூப்பிடுறீங்க? தண்ணிய போட்டு இதுவும் உளறி வைக்காதீங்க. ஐ ஆம் ஸ்டடி. நீ சும்மா இரு. ஆதித்யா சார், கம்பெனினா உங்களை மாதிரி யாராலையுமே நடத்த முடியாது சார். இப்பதான் செம்பருத்தின்னு காஸ்மெட்டிக் கம்பெனி ஆரம்பிச்சீங்க. அது ஷேர் மார்க்கெட்ல சும்மா எகுருது சார். அதுக்கு மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையும் இன்வெஸ்டர்ஸும் தான் சார் காரணம். அதனாலதான் சார் வெறும் 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு டாக்ஸ் மட்டுமே 25 லட்சம் ரூபாய் கட்டுறேன் சார். நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணமே நீங்க தான் சார். ஏங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க. நாமளாம் எப்பவுமே ஸ்டடி. ஆதித்யா சார், அப்படியே கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆனாலும் தாங்கி பிடிக்க வைஃப் இருக்கா சார். ஆதித்யா சார் தான் பாவம், சிங்கிளா இருக்கிறனாலேயே அவர் குடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ராஜசேகர், நம்பர் 1 பிஸ்னஸ் மேனை ஓடிட்டு இருக்கேன். நான் விடாம ஓடுறதுக்கு உடம்புல எனர்ஜியும், நிதானமா யோசிக்கிறதுக்கு புத்தியில தெளிவும் வேணும். அதனால தான் நான் குடிக்கிறது இல்லை. குடிக்கிறது இல்ல சரி சார், குடுத்தல நடத்துறது கூட ஓகே பட மாட்டேங்கிறீங்களே. உங்க வீட்லயே உங்களை விட்டுட்டு உங்க தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களே, அது ஏன்? என்ன இப்படி கேட்டீங்க? எங்க ஆதித்யா எவரெஸ்ட் உயரத்துல இருக்கான். அந்த ரேஞ்சுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. சின்னவனுக்கு அமைஞ்சது செய்யறோம். எனக்கா? இதெல்லாம் சும்மா சாக்கு. இந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் முறைய மீறி விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்க. ஒன்று பையன் ஜாதகத்தில் சிக்கல் இருக்கணும், இல்லை உடம்புல ஏதாவது குறை இருக்கணும். ஆதித்யா சார், எதுக்கும் நீங்க ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க சார். ஏய்,
என் பையனை பத்தி என்னடா சொன்ன? என்ன சார் பேசிட்டு இருக்கும்போது கை ஏய், நீட்டுறீங்க? இனி ஒரு வார்த்தை என் ஆதித்யா பத்தி பேசக்கூடாது. பேசுன கொன்னுடுவேன். குடிச்சிட்டா யார பத்தி என்ன வேணாலும் பேசுவியா? எங்க இப்படி பண்றீங்க? சாரி கேளுங்க. ஏய், யாருக்கு வேணும் இவனோட சாரி? மண்ணா கட்டி டேக் ஹிம் அவே. ஐயோ 7:30 பாதிலேயே கட்டாயிடும் போல இருக்கு. ஏதாவது பண்ணுவோம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவரும் சாதாரணமா நினைச்சிட்டாரு போல இருக்கு. எங்க வீட்டு பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு என்ன வந்தது? கல்யாணம் பண்ணி வைக்கட்டதான் உங்களுக்கு என்ன வந்தது? ஏய், என்ன இதான் சாக்குன்னு எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்த பாக்குறியா? ராஜசேகர், என் புருஷன் எந்த இடத்துலயும் இப்படி பொறுமை எழுந்து நடந்துக்கிட்டதே இல்ல. அவரே ஆத்திரப்படுற மாதிரி என் பையனை பத்தி நீ தப்பா பேசிட்ட. ஹம், இதுக்கு மேல நீ ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே முடியாது. ஹம், யானை மட்டும் இல்ல, உன்ன மாதிரி குடிகார பூனையும் தான் தலையில தானே மண்ணவ. வாங்க எல்லாரும் சாப்பிடலாமா? அம்மா அன்னபூர்ணி, நீ 100 வருஷம் சுமங்கலியா புள்ளக்குட்டியோட நல்லா இருக்கணுமா? ஆசீர்வாதம்லாம் அப்புறம் பண்ணலாம். முதல்ல தட்டை போடுங்க, சாப்பிடலாம். இந்தாங்க முத்தமாக்கா, இந்தாங்க. நீ நல்லா இருக்கணுமா? பேரை பாரு, ஐஸ்வர்யா. ஷார்ட்டா கூப்பிட்டா குச்சி ஐஸ் மாதிரி கொல கொலன்னு கேவலமா போகும். இந்த ஐஸ்வர்யாவை தொட்டு பேசுறதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். பார்வதி, நீயா? ஐயோ சின்னையா. ஐ எம் கம்மிங். Hey Parvati, giving சாப்பாடு to poor people? ஆஹா, நீ எங்க அவங்க? சின்னையா, ஏன் மறுபடியும் கண்ட மெனிக்கு குடிச்சிருக்கீங்க? வீட்ல உங்களை கொல்ல போறாங்க. கொல்லட்டும் பார்வதி, கொல்லட்டும். அந்த ஃப்ராட் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி சாகிறத விட இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொல்லட்டும். அப்படிலாம் பேசாதீங்க சின்னையா. இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும்.
யாரு? நான் தைரியமா இருக்கணுமா? வட போ பார்வதி. ஐஸ்வர்யா எனக்கு பிடிக்கல, அவ வேண்டான்னு போய் தைரியமா சொல்ல தெரியல. நான் ஒரு கோலை பார்வதி, கோலை. பொண்ணுன்னா உன்ன மாதிரி பாசமா அன்பா அடக்கமா இருக்கணும் பார்வதி. அவ எங்க அம்மாவையே சீட் பண்ற அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா பார்வதி, ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா. சின்னையா, எதா இருந்தாலும் அம்மா கிட்டயும் பெரியய்யா கிட்டயும் தைரியமா எடுத்து சொல்லுங்க. அதான் இல்லையே, நீ எவ்வளவோ சொன்ன, நானும் அவ வேண்டான்னு முடிவு பண்ணி சொல்லத்தான் போனேன். ஆனா ஒரு வார்த்தை பேச முடியலையே. அவ்வளவுதான், காலி. மை லைஃப் க்ளோஸ், கதம். இங்க பாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நீ பொறுமையா வா. போ. குட் நைட். சின்னையா, நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போயிடுவீங்கல்ல? அதெல்லாம் போயிருவேன். ஆனா அவதான் என் வாழ்க்கையை விட்டு எப்ப போவானே தெரியல பார்வதி, தெரியல. அம்மா, ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போடுமா? வரதுக்குள்ள ரெடி பண்ணி ஆகணுமே. நான் அலங்காரம் பண்றத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். என்ன அமைதியா இருக்கீங்க? பூஜை ரூமை யார் அலங்காரம் பண்ணது? தெரியலம்மா, நாங்க யாரும் அலங்காரம் பண்ணலம்மா. இத கூட கவனிக்காம நீங்க எல்லாரும் இங்க எதுக்கு இருக்கீங்க? போங்க. நல்ல வேளை யாரும் அம்மா கிட்ட என்ன காட்டி கொடுக்கல. ஏய், வாங்கடி. எங்க வாங்கடி. பூஜை ரூமை யார் அலங்காரம் பண்ணது? என்னடி பாத்துக்கிறீங்க? இல்லம்மா, அது வந்து இப்போ உண்மைய சொல்றீங்களா இல்ல அக்கா கிட்ட போய் நான் பண்ணல நீங்க தான் பண்ணீங்கன்னு மாட்டி விடவா? இல்ல வேண்டாம், நான் சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். சொல்லு. பார்வதி தான் பண்ணாமா. அம்மா கிட்ட பார்வதியை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் நாங்க தெரியலன்னு சொன்னோம்மா. சரி,
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். போ, போடி மூக்கரா கட்டுங்க. அக்கா, வழக்கமா நான் தாக்க பூஜை ரூம்ல அலங்காரம் பண்ணுவேன். இன்னைக்கு பாருங்க, முந்திரி கொட்டை மாதிரி இந்த பார்வதி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கா. ஐயோ, ஏதாவது சொதப்பிட்டால அக்கா? நீ எவ்வளவு சொதப்பலா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இனிமேலாவது இத பார்த்து எப்படி நல்லா பண்றதுன்னு கத்துக்கோ. தேவைதான். ஆ ம். ஆ ஆ. அம்மா பார்வதி, அப்பா, ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்ப்பா? எல்லாம் உன் கல்யாண விஷயம்தாம்மா. அப்படி போடு. இது முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல சுந்தரண்ணே, சந்தோஷமான விஷயமும் கூட. ஆமா, நீங்க பேசுறத பாக்கும்போது மாப்பிளைய கூட முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? நம்ம பார்வதி அழகுக்கும் குணத்துக்கும் பொருத்தமான மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையோட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா. நம்ம பார்வதிக்கு ஏத்த மாப்பிள்ளை தான். பையன் ரொம்ப லட்சணமா தான் இருக்கான். எனக்கு வரப்போற மாமாவை நான் பார்த்ததான் அக்கா கல்யாணம். அந்த போட்டோவை என்கிட்ட காட்டுங்களேன். ஏய், எதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரம்? இரு, நான் பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்றேன். என்னடா கணேசா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? மாப்பிள்ள சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு. எனக்குலாம் டபுள் ஓகே. டேய் குட்ரா, நான் பார்க்கணும். குட்ரா, டேய் கணேசா, குடு. குட்ரா. ஏய் கணேசா, குடுறா, அக்கா பார்க்கட்டும். பாருமா. சுந்தரண்ணே, மாப்பிள்ளை பையன் என்ன வேலை பாக்குறாரு? செக்யூரிட்டி வேலை பாக்குறாருமா. இவருக்கு தெரிஞ்ச பையன்தான். ஓ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மாமாவையும் இந்த வீட்ல செக்யூரிட்டி வேலை பார்க்க வச்சுட்டா அக்காவும் நம்ம கூட இருப்பாள. அதுவும் சரிதான். அம்மா பார்வதி, நீ என்னம்மா சொல்ற? உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? உன் விருப்பம் என்னன்னு சொன்னேன்னா நான் சம்பந்தம் பேசி முடிச்சிடுவேன். உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட போய் கேக்குறீங்க? உங்க விருப்பம் தான்ப்பா என் விருப்பம். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம். என்ன சுந்தரண்ணே, பார்வதி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். ஆமாண்ணே, எங்களை விடுங்க. உங்க விசுவாசத்துக்கு அம்மா நீங்க தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸையே உங்க பேருக்கு எழுதி வச்சவங்க.
உங்க மக பார்வதி கல்யாணத்துக்கு உதவி பண்ணாமலே இருப்பாங்க. ஆமா. அம்மா கோவக்காரங்க தான், ஆனா குணமானவங்க. பார்வதி கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வைப்பாங்க, கவலைய விடுங்க. என்ன கல்யாண பிச்சு மாதிரி இருக்கு? அது வந்து பார்வதி கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஐயா. பார்வதி கல்யாணமா? ஆமா தம்பி, இவருக்கு தெரிஞ்ச பையன்தான், நல்ல குடும்பம். பார்வதிக்கு பேசி முடிச்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கறாரு? மாப்பிள்ள செக்யூரிட்டியா இருக்காரு தம்பி. அப்படியா? மாப்பிள்ளை எப்படி? பார்வதிக்கு பொருத்தமானவரா? நல்லா இருப்பாரா? பாருங்க தம்பி, பையனை பத்தி நல்லா விசாரிச்சீங்களா? ஐ மீன் கேரக்டர் பத்தி. நல்ல குடும்பம் தான் சார். பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன் சார். பார்வதி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எங்க அப்பா விருப்பம் தான் ஏன் விருப்பமும். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நான் நடந்துக்குவேன். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். சரிங்கய்யா. சுந்தரம், வண்டி எடுங்க, கொஞ்சம் வெளியே போகணும். இதை எடுக்கிறேன். வாடா. டேய் கணேஷா, பார்வதி முகத்துல கல்யாண கலை வந்துடுச்சு. வெக்கத்தை பாரு.